ஹே டியாஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு vlog அண்ட் பிரெட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி நாகர்கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியில் இந்த சீனரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை வந்து ஷூட் பண்ணேன். பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக வந்து இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பச்சை பசேர்னு. ஆனால் ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். பார்த்திங்கன்னா வெயிலுமே அந்தளவுக்கு இல்லை, கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கே வந்தோம்னு பார்த்திங்கன்னா சகாய மாதா சர்ச்சுக்கு தான் வந்து வந்தோம். அண்ட் இது வந்து நாகர்கோயிலில் வந்து ஃபேமஸான சர்ச். வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த ஒரு குப்பையுமே இல்லாமல் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சானிடைசர் வந்து வச்சுருக்காங்க. உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்குது. இந்த லாக்டவுனில் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வெளியே வந்து போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒரு சில பேர் வந்து இந்த சர்ச்சை வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்சம் க்ரௌட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் சுற்றி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிறுபங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வெளியே உள்ள இதை வந்து சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றி வரைக்கும் அவ்வளோ மரங்கள் வந்து வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு ப்ளசன்ட் ஃபீல் வந்து கிடைக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வரைக்கும் மரங்களாக இருக்குது. நல்ல ஒரு சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்கிறதுக்கு இங்கே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படின்னா இதை வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். புளி சாதம், அதுக்கப்புறம் வந்து கூட்டுக்கு காணந்தொவையல், அதுக்கப்புறம் வந்து முட்டை, கொஞ்சமாக இந்த இறால் கூட்டு வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே நாங்கள் வந்து கிளம்பி நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா பீச்சுக்கு தான். இது வந்து கோவளம், கன்னியாகுமரியில் இருக்க கோவளம் பீச்சுக்கு வந்து வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள வந்து இவ்வளோ நாள் லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியே கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டு வாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு வெளியே வரவே மாட்டேன்ட்டான். நாங்கள் எவ்வளோ தான் பிடிச்சி வச்சுருந்தாலும் எங்கள் கையை வந்து தட்டி விட்டு அவனுக்கு வந்து கடலில் விளையாடுறது வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் அவனுக்கு வந்து கொடுத்துச்சு. அண்ட் இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரான இடம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போயிருந்தப்போ அந்தளவுக்கு கூட்டமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சன்செட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் இருந்துட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆனால் இதோட வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதிலிருந்து நாங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த vlog முடியுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது ஆயிலெலாம் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கிறேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதே பேனில் வந்து ஒரு 6 பிரெட் பீசஸ் வந்து ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பிரெட் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேங்க. அதே மாதிரி நம்ம கேஷ்யூஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். ஸோ நம்மளோட பிரெட் பீசஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் போல் வந்து பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேங்க அந்த ப்ரெட்டெல்லாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லாவே வந்து எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லாவே வந்து ஸ்மூத்தாக வந்து அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து 1/2 கப் போல் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா
மெல்ட் ஆகி வரும்போது வந்து கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். அது வந்து பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இல்லை உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ப நீங்கள் வந்து சக்கரை அளவை வந்து கூட்டவோ குறைக்கவோ வந்து செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி நம்ம சக்கரை சேர்த்தோன்னா தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கிளற வந்து அது நல்லாவே வந்து திக்காகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ப்ளஸ் நான் கொஞ்சமாக வந்து டேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து தட்டி வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறணும். அப்போ தான் வந்து அல்வா பதத்துக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜாக வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண நெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் சைடில். நம்ம எதுக்கு லாஸ்ட்டாக வந்து நெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லாவே வந்து கிளறிக்கிறேங்க. இப்போவே பார்த்திங்கன்னா பேனில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்துடுச்சு. உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து பிரெட் பேக்கெட் வந்து வீணாக போகுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட. ஏன்னா நம்ம வந்து இது வந்து வீட்டில் செய்கிறோம். ஸோ பிரெட் அல்வா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். ஸோ நல்லாவே வந்து ஒட்டாமல் வந்துடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் போல் இதை வந்து கிளறிக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலில் வந்து இதை வந்து மாற்றிடலாம். நம்மளுக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா நம்ம கடைகளில் வாங்குகிற அல்வா மாதிரியே இருக்குது. இது வந்து சர்வ் பண்ணிட்டு கார்னிஷிங்காக நீங்கள் வந்து நட்ஸ் இல்லை டேட்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.